வீட்டுக்கு வரல. ஏண்டி உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதாடி? ஏன்பா நிஜமாவே உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதா? சொல்லுடி, உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதா? உங்க அப்பா பேர் என்ன சொல்லு. எங்க அப்பா ஒரு கொலைகாரன். எங்க அப்பா ஒரு அயோக்கியன். எங்க அப்பா ஒரு கொலைகாரன். பெரிய பெரிய மலையெல்லாம் மோதும் போது கூட அசராம இருப்பீங்க. இப்ப அந்த தைரியம் எல்லாம் எங்க போச்சு? என் புள்ள சொன்ன ஒரு வார்த்தையில எல்லாம் சுக்குநூறா போச்சு. நான் தான் அப்பன்னு என் புள்ளகிட்ட என்னாலேயே சொல்ல முடியல. அட குழந்தை மனசு களிமண் மாதிரிங்க. அவங்க அம்மா ஒரு மாதிரியா புடிச்சு வச்சிருப்பாங்க. நாளைக்கு நம்ம ஒரு மாதிரியா பிடிப்போம். வாழவாடி ரூட்ல ஓடுற 9ஆம் நம்பர் 10ஆம் நம்பர் 11ஆம் நம்பர் பஸ் எல்லாம் உங்களுக்கு தானே? ஆமாங்க. ஒரு நாளைக்கு அந்த பஸ் எல்லாம் ஓடுனா என்ன கலெக்ஷன் பண்ணும்? 40,000. இந்தா இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. நாளைக்கு அந்த ரூட்ல உன் பஸ் எதுவுமே ஓடக்கூடாது. பஸ் மட்டும் இல்ல, காலி டயர் கூட ஓடக்கூடாது. குழந்தைகளா, எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா? ஐயோ, இன்னைக்கு இந்த ரூட்ல பஸ் வரவே வராது. எவனோ என்னமோ பண்ணிவிட்டான். அதனால ஐயாவோட கார் லைனா நிக்குது பாரு. யார் யார் எந்த ஊருக்கு போகணுமோ கொண்டு போய் விடுவாங்க. போய் ஏறிங்க போங்க. வாழவாடி போற பேபிஸ் மட்டும் இதுல இருங்க. வாங்க. என்ன விட்டுட்டு போறீங்களா? This only babies. என் பேரும் பேபி தானுங்க. உன் பேரு பேபியா? உன் பர்சனாலிட்டிக்கு பேபின்னு வச்ச கூடாது. நக்மான்னு வச்சுக்க, சில்பா சிட்டின்னு வச்சுக்க, மணிஷா கோயிலான்னு வச்சுக்க. சச்சா, ரோடு போடுற இன்ஜின் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேபியா? இந்த பாரு, கடைசி கார்ல டிரைவர் இருப்பா, அவன் தான் உன் பாய் ஃப்ரெண்டு. கூட்டிட்டு போய் டூயிட் பாடு. டேய், இது என்னடா பாய் படுக்கையெல்லாம்? இது என்ன குப்பாளர் லாரியாடா? சீர் கொண்டு வருங்க. ஏன் மோர் கொண்டு போய பண்ணாட பசங்க. டேய், இது என்ன ஆட்டு காருக்குள்ள இருக்கு? உள்ள ஆட்டுங்க. இது சாமிக்கு நேர்ந்த கடாய்ங்க. வெளியில வா, இந்த ஊருக்கே ஒன்ன நேர்ந்து விட்டுறேன். வா மோனே. வாங்க. அங்க பாருங்க. போங்க போங்க, அவங்க ஊர்ல கொண்டு போய் டிராப் பண்ணுங்க. வாமா இங்க. ஏமா நீ ஜீப்ல வரல? நான் நடந்தே போயிடுறேன். நோ ப்ராப்ளம். அடே எங்க அப்பா, உங்க பொண்ணு எனக்கு இங்கிலீஷ் அள்ளி வீசுது. இத்தனை பேர் ஜீப்ல வராங்க, நீ மட்டும் ஏமா நடந்து போற? எங்க அம்மா யார்கிட்டயும் எதுக்காகவும் நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வரல. ஜீப்ல ஏறி வந்துரு. உங்க அம்மா கேட்டா பஸ்ல தான் ஏறி வந்தேன்னு போய் சொல்லிரு. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. இனிமே அப்படியே பேசுறேங்க. இங்க பாரு, நீ வரலன்னா இவங்க எல்லாம் ஜீப் விட்டு இறங்கிடுவாங்க. என்ன அப்படித்தானே? உன்னால இவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் நடக்கணுமா? என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். நான் வரேன். எடுத்த முத்து இது, மன்னவனே உனது சொத்து இது, இப்பிறப்பில் விளைந்த சொந்தம் இது, எப்பிறப்பும் தொடரும் பந்தம் இது, இப்பொழுது மடியில் வந்தது
இத்தனை நாள் விலகி நின்றதிது முக்குளிச்சு எடுத்த முத்து இது மன்னவனே உனது சொத்து இது இப்பிறப்பில் விளைந்த சொந்தம் இது எப்பிறப்பும் தொடரும் பந்தம் இது உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாவா? சாருக்கு குழந்தைங்கன்னா உசுறு. அவருக்கு உன் வயசுல ஒரு குழந்தை இருந்ததுமா, அது காணாம போயிடுச்சு. அதுல இருந்து உன்ன மாதிரி குழந்தைகளை கண்டா உசுரையே விட்டுருவாரு. எல்லாருக்கும் டீ போடுறான். சரிங்க ஐயா. வணக்கம். வணக்கம். டீ கொஞ்சம் சாப்பிடுமா? வேண்டாம். கொஞ்சம் சாப்பிடுமா? வேண்டாம். பரவாயில்ல குடிமா. பரவாயில்ல குடி. ஐயா என்னது டீல சர்க்கரையே இல்ல? என்னையா டீல சர்க்கரையே இல்ல? என்னையா டீல சர்க்கரையே இல்ல? சரிங்கண்ணே. அப்பா போயிட்டு வரேன்பா. சரிம்மா. என்ன அடக்கம் என்ன ஒடுக்கம் எடுத்துருங்க. தனிய தனிய எத்தனாவது ஆட்டண்டா? 3வது ஆட்டங்கா. டேய் இங்க எவன்டா கடையில? யாரா உள்ள? சாங்கானு போடுறா, லைட்டானு போடுறா. இதுல யாருக்குடா ஸ்டாங்கு, யாருக்குடா லைட்டு? எனக்கு ஸ்டாங்கா போடுறா, இவனுக்கு லைட்டா குடுறா. ஸ்டாங்கு லைட்டு எந்த மேல? என்னடா கேட்ட? டீ கேட்டுங்க. எப்படா கேட்ட? ஸ்டாங்கா ஒண்ணு குடுறா, லைட்டா குடுறான்னு. படா நீ எவ்வளவுடா? 1.5 ரூபாய். நீ குடுக்கிற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவேன்? அப்படியே கூட்டு பழக்கமாயி போச்சுங்க. என்னடா பழக்கம்? எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர் என்ன கூப்பிடு, இன்ஸ்பெக்டர் போயிட்டே இன்ஸ்பெக்டர் என்ன கூப்பிடு, மந்திரி போயிட்டே மந்திரி என்ன கூப்பிடுறியாடா? நாயே இது டீ கடைன்னு பரவாயில்ல. கசாப் கடையில போய் எனக்கு தலைய போடுறா, அவனுக்கு 2 காலை போடுறான்னா என்னடா ஆவீங்க? முண்ட மாத்தாண்டா போவீங்க நாயங்களா. இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா. என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி வாழைப்பழம் கொடுக்க சாருங்க. கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கொடுக்க சாருங்க. இட்லி வேணும்னா இட்லி கொடுக்க சாருங்க. இப்போ பொண்டாட்டிய கூட என்னங்கன்னு தான் கூப்பிடணும். போங்கடா நாயங்களா. என்ன கல்யாணம் இது? விடுப்பா அவனை பாத்துறேன். சரி வாணி, இங்க யாருக்காச்சும் வேணுமா? அம்மையார் ஏன் இப்படி இருக்காங்க? ஐயோ சரி நீ காசு கொடுக்க வேண்டாம். காலம் மாவாய் போச்சு. சரி 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 அண்ணா இவ கொஞ்சம் தூக்கு. இரு தூக்கி விடுறேன். விடுவா. பாட்டி, என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வர. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? அட போப்பா, எம்ஜிஆர என்ன கண்ணால முச்சுக்கிறேன்னாரு, நான் தான் வேண்டான்ட்டேன்.
உனக்குன்னு எவ பிறந்துட்டாளா? போ. கிருஷ்ணசாமி பஸ் வந்து நிக்குது, மொத்த கூட்டம் இங்கதான் வரப்போகுது. டீ போட ரெடி ஆயிக்க. ஏய், பஸ்ஸுக்குள்ள பாத்தியா? ஒண்ணும் தெரியலையே. அப்புறம் என்னாச்சு சொல்றேன். அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பராம் பாரு. அம்மா ஏய் வாடி போய் டீ சாப்பிடலாம். ஐயோ எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. சரி இந்த நான் போய் சாப்பிட்டு வரேன். அவன் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அட என்னப்பா 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடன் வச்சுட்டு ஓடினானே அந்த கேடி இவன். அவனா இது? கடன் வாங்கும்போது முடி இருந்தது, திருப்பி கேட்டுருவாங்களோன்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான். 250 ரூபாய் கடனுக்கே இவன் மொட்டை போட்டிருக்கானே. இதுவே 2500 ரூபாய் கடனா இருந்தா திருப்பதிக்கே மொட்டை போட்டு திருப்பதிக்கு நாமத்தையும் போட்டிருப்பான். ஒரு டீ கொடுங்க. நீங்க டீ மட்டும் தானே, வடை போண்டாலாம் வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம். ஒரு டீ குடிக்குவா இவ்வளவு பெரிய பஸ்ல இருந்து இறங்கி வந்தீங்க? பாவ காசு இல்ல போட்டிருக்கேன். அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. என்ன செய்யலாம்? வாயை பத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்னந்தோப்புல மொத்த துணியை உருவி உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம். ஏற சொல்லி அங்கிருந்து 2 தேங்காய் பிடிங்கி போட சொல்லலாம். அப்பதாப்பா இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். சிந்தாமணி நீ அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஏதாவது கலெக்ட் பண்ணியா? இல்லையே. ஏன்? உன்னை வாய் பொத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு மொத்த துணி உருவி இன்னும் என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா. அந்த மொட்டை பையில போய் புடிச்சிட்டு வந்துட்டுமா? இப்ப வேண்டாம், அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்களும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தனியா வரும்போது பிடிச்சுக்கலாம். யார் யார என்ன பண்றாங்கன்னு பாருங்க. என்ன என்ன கடை வச்சிருக்க? டீ கடை. இது என்ன பழம்? பலாப்பழம். கிண்டல் பண்ணியா? நீ என்ன கிண்டல் பண்றியா? அட வாழைப்பழம்யா. டேய் தெரியலடா, அப்புறம் நான் கேக்குறேன். இந்த பழத்தை என்னால திங்க முடியல. எங்க வாயை காட்டு. இந்த வாயை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா? அப்ப நாங்க வாழைப்பழம் திங்கிறது எப்படி? பழனிக்கு போ, பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிர்தமா கரைச்சு வச்சிருப்பாங்க. இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிர்தம். வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா. அப்படி என்ன பண்றது? போட்டாங்க. இந்தாடா நீ தின்றா. டேய் இங்க வாடா. உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன். இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது. டேய் தேஞ்சு போன 50 பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு கொஸ்டின் பண்ற. போடா ராஸ்கல். யோ உங்க கடை டீ நல்லா இருக்குமா? ஏன் நல்லா இருக்காதுன்னு அந்த பண்ணாடையாவது சொன்னானா? ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி? அவர் பார்முலா கடை இது. அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு. எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட். ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும், அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும், இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கு. உங்களுக்கு எத்தனை டீ வேணும்? 2. மாஸ்டர் 2 டீ ஆர்டர். கேள்விப்பட்டிருக்கியா? அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி 2 கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு. டேஸ்ட் கன்ஃபார்ம். இங்க வா. கொண்டு போய் கொடு. சீக்கிரம் கொண்டாயா. புரியுது.